Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். அண்ணாமலை அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசினாரு. மதம் மாறியவர்கள் மீண்டும் இந்து மதத்திற்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழகத்தில் இந்துக்கள் கிறிஸ்துவர்களாகிறார்கள், இந்துக்கள் முஸ்லிம்களாகிறார்கள் என்ற ஒரு அறிக்கையை அமித்ஷாவிற்கு கொடுத்ததைத்தான் அண்ணாமலை பிரதிபலிக்கிறார். முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளரான ராசா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் கோர்ட்ல ஆஜராயிருக்கிறாரு. கைது 2 வருஷம் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண அவர் எம்பி பதவி ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை வரும். விஜய் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும். இங்கே அங்கேன்னு கிடையாது, ரைட்டு லெப்ட் சென்டர் ஈஸ்ட் வெஸ்ட் கிடையவே கிடையாது. ஒரு குறி தனியா இருக்கீங்களா அதிமுக சேர்றீங்களா, அது 2 பேர் தான். இல்லையா திமுக கமல்ஹாசன் மாதிரி போய் சேர்ந்துருங்க. விஜய் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் போனால் கண்டிப்பாக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். நாம் தமிழர் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஈரானுடைய அதிபருடன் மோடி பேசிவிட்டார். அங்கு டிப்ளமசியும் டி எஸ்கலேஷன், அதாவது போர் நிறுத்தத்திற்கான வணக்கம். நான் உங்கள் சகித்துவர். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் 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 நமஸ்காரம். அரசு அறிவித்தபடி தமிழகத்தில் எத்தனை டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன அப்படிங்கிற கேள்வியை மதுரை ஹைகோர்ட் பிரான்ச் எழுப்பியிருக்கு. இதன் காரணமாக முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்யுமா கோர்ட்ல தமிழ்நாடு அரசு? செய்ய மாட்டார்கள் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹைகோர்ட் கொடுக்குறது ஒரு மூடி மொழிப்பி கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டை எத்தனை டக்காரம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, பத்திரிக்காரங்கள் ஊடகங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாழைப்பத்தை சாப்பிட்றாங்களா, இல்லை மயிலுக்கு தொகை உரிக்கிறார்களா, மயில் பட்சிக்கு அதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஊடகங்கள் செய்ய வேண்டிய கட்சி எதுக்காக ஆர்டிஐ மூலமா கேட்கறது? தெருக்கு தெரு இருக்குதுங்க தமிழ்நாட்டுல. என்னவோ குறைஞ்சது ஒரு 3-4 லட்சம் கடை இருக்குன்னு தானே சொல்றாங்க. ஆன்லைன்ல விற்கிறாங்களா, அது எப்படி கொண்டுருவீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டில் மது பொருட்கள் ஆன்லைன்ல விற்குதுங்க. எந்த ஒரு சாதனை இல்லை. மு.க. ஸ்டாலின் செய்த வாக்குறுதி, முக்கியமான வாக்குறுதி, ஆன்லைன்ல உங்களுக்கு எல்லா சரக்கும் கிடைக்குதுங்க. பிராந்தி விஸ்கி எல்லாம் போட்டு அது பப்ளிஷ் பண்றாங்க, ஆன்லைன்ல கிடைக்குதுன்னு. அதை விட அவமானம் வேற ஒண்ணுமே இல்லைங்க. மதுரை மாநாட்டில் அண்ணாமலை அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசினாரு. மதம் யாருமே மாறக்கூடாது, மதம் மாறியவர்கள் மீண்டும் இந்து மதத்திற்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இதை மதம் மாறியவர்கள் ஏற்பார்கள் நினைக்கிறீங்க? ஒண்ணுங்க, ஆர் என் ரவி ஆளுநராக வந்த பிறகு அதை தவிர வைணவ தலங்கள் சைவத்தலங்களை எல்லாம் பார்த்து வந்த பிறகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழகத்தில் இந்துக்கள் கிறிஸ்துவர்களாகிறார்கள், இந்துக்கள் முஸ்லிம்களாகிறார்கள் என்ற ஒரு அறிக்கையை அமித்ஷாவிற்கு கொடுத்ததைத்தான் அண்ணாமலை பிரதிபலிக்கிறார். அண்ணாமலையுடைய கருத்து மத மாற்றம் இருக்கக்கூடாது என்பதுதான். அப்படி இருந்தால் மீண்டும் இந்து மதத்திற்கு வாருங்கள் என்று தான் அழைப்பு விடுகிறார். இதுதாங்க பின்னணி. தமிழகத்தில் இந்து மாற்றம், மத மாற்றம் மிக 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 தீவிரமாக நடந்து வருகிறது. அது தமிழகத்தினுடைய இந்துக்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். அதனுடைய பிரதிபலிப்பு தான் மதுரை முருகன் மாநாட்டில் 5 லட்சம் பேர் கந்த சஷ்டியை கேட்டு இன்பமுற்றார்கள். காரணம், இந்துக்கள் மத மாற்றம் கூடாது என்பதுதான் அந்த கான்ஃபரன்ஸுடைய தத்துவம், இந்து முன்னணியுடைய தத்துவம், ஆர் என் ரவியுடைய தத்துவம், அண்ணாமலையுடைய தத்துவம். தமிழகத்தில் பலர் பணத்திற்காகவும் ஒரு பரிசு பொருளுக்காகவும் மதம் மாறுவது தவறு. மீண்டும் இந்துக்கள் வாழ்ந்துன்னு சொல்றது அதான். நார்த் இந்தியாவில் நிறைய பேர் இந்துக்கள் வந்துட்டு இருக்காங்க, யூபி பீகார்ல எல்லாம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலாளருமான திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி ஆஜராயிருக்கிறார். கூடவே அவருடைய தம்பி அசோக்குமார் ஆஜராயிருக்கிறாரு. ஆனா அசோக்குமார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அமெரிக்கா செல்வதற்கு எனக்கு பர்மிஷன் வேணும், இதே சிகிச்சை மேற்கொள்வதற்கு எனக்கு அனுமதி நீங்க வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. இதனுடைய வழக்கு 30ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கு. நீதிமன்றம் இதற்கு அனுமதி வழங்கணும். அவன் சட்டத்திலிருந்து வெளியே போகணும்னு பாக்குறாரு, வேற ஒண்ணுமே இல்லை. அறிவிச்சு இங்கே அவர் அண்ணன் மருத்துவமனையில் இங்க சேர்த்துக்கணும், அவர் அமெரிக்காவுக்கு போனுவாங்க. என்னங்க இது? கோர்ட் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க தான் என்னுடைய கருத்து. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அதை ஒத்துக்க மாட்டாங்க.
போட்டு கொடுத்தா கூட 3 நாளைக்கு போயிட்டு 4 நாளைக்கு போயிட்டு. இப்ப பாருங்க, மாசம் மாசம் கார்த்திக் சிதம்பரம் போயிட்டு வர்றாரு கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு. எல்லாரும் ஏன்னா பாஸ்போர்ட் வாங்கி பிடிங்கி வச்சுடுவாங்க அவங்க. அதனாலதான் பர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்குது. கார்த்திக் சிதம்பரம் போயிட்டு வர மாதிரி செந்தில் பாலாஜி பிரதர் போயிட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் நீண்ட நாள் இருக்க முடியாது. 3 நாள் 10 நாள் அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருவாங்க. முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ராசா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் கோர்ட்ல ஆஜராயிருக்கிறாரு. சிபிஐ போட்ட இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நிலை என்ன சார்? கைது. ராஜாவிற்கு கண்டிப்பாக அவர் செய்த குற்றத்திற்கு எதிர்த்து சிபிஐ வழக்காடும். இந்த 2 வருஷம் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண அவர் எம்பி பதவி ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை வரும். அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு துணிந்தாரோ அது மாதிரி பண்ண வேண்டி இருக்கும். ராஜா இந்த கேஸில் இருந்து தப்புவது கடினம். அதிமுகவுடன் விஜய் அவர்கள் கை கோர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாம திமுக அரசை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிற கட்சி தலைவர்கள், இயக்கங்கள் எல்லோருமே அதிமுக தலைமையில் கூட்டணியில் இணைய வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரான ராஜேந்திர பாலாஜி அவர்கள். மற்ற கட்சிகள் இதை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ராஜேந்திர பாலாஜியுடைய கூற்று கரெக்ட். விஜய் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும். இங்கே அங்கன்னு கிடையாது. ரைட்டு லெப்ட் சென்டர் ஈஸ்ட் வெஸ்ட் கிடையவே கிடையாது. ஒரு குறி. தனியா இருக்கீங்களா அதிமுக சேர்றீங்களா? அது 2 பேர் தான். இல்லையா திமுக கமல்ஹாசன் மாதிரி போய் சேர்ந்துருங்க. மிஸ்டர் விஜயனுடைய வாக்கு வங்கி என்பது சாலிடா இருக்குங்க. அது டெஸ்ட் பண்ணாது. அவர் 10% இருக்குதா 15% இருக்குதான்னு தெரியாது. இருப்பினும் விஜய் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் போனால் கண்டிப்பாக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். காரணம், பலமான கூட்டணி அதிமுக, பாஜக, விஜய் போன்ற கட்சிகள். நாம் தமிழர் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதற்கான சூழ்நிலை ராஜேந்திர பாலாஜி சொல்லுவது மாதிரி வட இந்தியாவில் கண்டிப்பாக அமித்ஷா மனதில் அந்த எண்ண அலை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் ஊர்ஜிதம் செய்கிறேன். இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக பாத்தீங்கன்னா அங்கு இரு நாடுகளில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் ஒரு பதற்றமான சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காங்க. இதன் காரணமாக மத்திய அரசு நடவடிக்கையின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய பல இந்தியர்களும் விமானம் மூலம் இந்தியாவுக்கு வரதை பார்க்கிறோம். மத்திய அரசு என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொண்டு வருது சார்? மத்திய அரசு ஒரு ஸ்பெஷல் பிளான் அனுப்பிச்சுட்டு எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க. அதுல நேபாள் மற்றும் இலங்கை மாணவர்களையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். கூட கூட மொத்தம் 1 மணி நேரம் ஈரான் இந்த சண்டையை நிறுத்தியது. இந்திய அரசாங்கம் போட்டுதன் பேர். எப்படி உக்ரைன்ல இருந்து நிறைய 2500 பேர் தமிழ்நாட்டுக்காரர் கொண்டாரோ நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் சொல்லி 6 மணி நேரம் அந்த போரை நிறுத்தினாரோ அதே மாதிரி ஈரான்ல நிறுத்தி அந்த மாணவர்களை கொண்டு வந்த சில மாணவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். இன்று போர் நிறுத்தத்துக்கான சீஸ்ஃபயரை அனுப்பிவிட்டார் ட்ரம்ப் அவர்கள். அதனால் மாணவர்கள் செக்யூரிட்டியுடன் இந்தியா திரும்புவார்கள். அவருடைய பெற்றோர்கள் இது பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாணவர்களுடைய எதிர்காலம், அந்த மாணவர்களுடைய உயிர் கண்டிப்பாக நரேந்திர மோடி கையில் இருக்கிறது. அவர் ஏமாற்ற மாட்டார் என்பதைத்தான் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று ட்வீட் மூலம் சொல்லி காண்பித்திருக்கிறார். குகன், தொடர்ந்து பல நாடுகளுக்கு இடையே போர் நடக்கும்போது பாத்தீங்கன்னா உலக அரங்கில் மோடி அவர்களுடைய குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. தயவுசெய்து இரு நாடுகளும் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லி வராரு. இப்ப இந்த இஸ்ரேல் ஈரான் விவகாரத்தில் மோடி அவர்கள் என்ன மாதிரியான முடிவெடுத்து அந்நாடுகளிடம் ஒரு கடிதம் மூலமாகவோ இல்ல டைரக்டா வீடியோ மூலமா என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? ஈரானுடைய அதிபருடன் மோடி பேசிவிட்டார். அங்கு டிப்ளமசியும் எஸ்கலேஷன், அதாவது போர் நிறுத்தத்திற்கான வழிமுறைகளை கண்டுபிடிங்கள் என்று சொல்லியிருக்கிறார். போக போக பார்க்கணும். ஈரான் இந்தியாவிற்கு நண்பன். ஈரான் மூலமாகத்தான் வரக்கூடிய எண்ணெய் பதார்த்தங்கள், எண்ணெய்கள், மண்ணெண்ணெய், எல்பிஜி கேஸ், பெட்ரோல், டீசல், அங்கெல்லாம் இங்கே க்ரூட் ஆயில் வந்துச்சுன்னா இங்கே பிரிச்சுப்பாங்க. அதெல்லாம் 30% நம்ம ஈரான்ல இருந்து வருதுங்க. ஹோன்ஸ்ரு என்ற துறைமுகம் மூலமாகத்தான் அது வரும். அந்த துறைமுகத்தை மூடி இருக்கிறார்கள். இருப்பினும் மத்திய அமைச்சர், எண்ணெய் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள், பெட்ரோலியம் மினிஸ்டர் சொல்லிவிட்டார், இந்தியாவிடம் பெட்ரோல் ஸ்டாக்கா இருக்குதுங்க, விலை ஏறுவது முடியாது, விலை ஏற முடியாது. இருப்பினும் ஈரான் அவர்கள் ஈரானுடைய தலைவர்களுடன் நரேந்திர மோடி பேசி இருப்பதனால், இந்தியாவிற்கு ஈரான் நண்பராக இருப்பதனால் அங்கு தூதரகத்தின் மூலமாக, தூதுவர்கள் மூலமாக நற்பெயரை பெற வேண்டும் என்று தான் இந்தியா விரும்புகிறது. அங்கு ஈரான் தன்னுடைய இடத்தை நியூக்ளியர் செட்டப்பை அட்டாக் பண்ணதுனால இது நம்ம அமெரிக்காவையும் இஸ்ரேலையும்
இனி அது மாதிரியான தொடர்ந்து பண்ணாதீர்கள், டி எஸ்கலேஷன் ஆக வேண்டும் என்பதுதான் நரேந்திர மோடி மனதில் இருப்பது. கண்டிப்பாக அதை செய்து காண்பிப்பார். கடந்த 10 ஆண்டுகளில் சமஸ்கிருதத்துக்கு 2533 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க மத்திய அரசு. தமிழுக்கு 113 கோடி தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதே தொகை தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கடும் விமர்சனம் எழுந்திருக்கு. திமுக தரப்பு இதை சுட்டிக்காட்டி பல்வேறு விமர்சனங்களை சோசியல் மீடியாவிலும் சரி, அவங்களுடைய யூடியூப் பக்கங்களையும் பேசி வர்றாங்க. உங்களுடைய பதில் என்ன சார்? கண்டிப்பா அவர் மு.க. ஸ்டாலின் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது, உண்மைதான். சமஸ்கிருதத்திற்கு அதிகமாக பணம் கொடுத்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 17 ஆண்டுகள் மத்திய அரசாங்கத்தில் இருந்த பொழுது ஏன் தமிழுக்கான அதிகமான தொகையை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அழுத்தம் தெரிவித்தார். அவங்க 2Gல அடித்தாங்களே பணம். இதே தயாநிதி மாறன் பிஎஸ்என்எல் கேபிள திருடினார். அப்பெல்லாம் எங்க போச்சு அவர் மு.க. ஸ்டாலினுக்கு மைண்ட் இருந்து கேட்கிறாங்க பாஜக. அது கரெக்டான செயல் தானே. சமஸ்கிருதத்துல உருதுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கான்னு கேட்கிறாங்களே. தமிழுக்கு இவர் செய்த தொண்டை விட வேற யார் செய்யுங்க? மு.க. ஸ்டாலின் நிறைய தொண்டு செஞ்சிருக்காரு, லைப்ரரி வச்சிருக்காரு, எல்லா லைப்ரரிக்கும் அவன் அப்பா பேரை வச்சுட்டாரு. நல்ல வாழ்த்துக்கள், நீங்க தமிழுக்கு செய்றீங்க, யாரும் இல்லைங்கிற. அதே மாதிரி தாங்கள் அமைச்சர்களாக இருந்த பொழுது திமுக அமைச்சர்கள் தமிழுக்காக என்ன செய்தார்கள்? மத்திய அரசாங்கத்தில் இதே ப. சிதம்பரம் இந்தியில தானே பேசினாருங்க. அவர் என்ன செஞ்சாருங்க? அவர் தான் உள்துறை அமைச்சர், அவர் தானே செஞ்சிருக்கணுங்க. ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பிரச்சனை, ஆட்சியில் இல்லாத போது ஒரு பிரச்சனை. இந்த இரட்டு நிலைப்பாட்டை தான் சமஸ்கிருதத்துக்கோ உருதுக்கோ தமிழுக்கோ நான் ஆர்கியூ பண்ண வரலைங்க. அதுக்கு ஒண்ணுக்கு 114 கோடி ரூபாய் யூபி அரசாங்கத்தை கொடுத்துருக்காங்களே சார். அவங்களும் சமஸ்கிருதத்துக்கு விரோதமா சார்? யூபிஏ கவர்மெண்டா இருக்கும்போது பாத்தீங்கன்னா திமுக எதையுமே வாய் திறக்காம விட்டுருச்சுங்களா சார் அதிகாரத்தில் இருக்கும்போது? 2Gல பிஸியா இருந்தாங்க, பணத்தை அடிச்சிருந்தாங்க. அங்க 2Gல பிஸியா பணத்தை அடிச்சிருந்தாங்க. பிஎஸ்என்எல் உடைய நிலைமை திருடினாரு மிஸ்டர் தயாநிதி மாறன். அப்பதான் அபிஷேக் தமிழுக்கு அவங்க செஞ்சாங்க, சமஸ்கிருதத்துக்கு செய்யணும் விட்டு தமிழுக்கு என்ன செஞ்சாங்க அதை சொல்லுங்களேன் பார்ப்போம். இன்று நரேந்திர மோடி அரசாங்கம், அமித்ஷா சொல்றாரு தமிழ்ல இன்ஜினியரிங் மெடிக்கல் பாட புத்தகத்தை தமிழில் பிரசுரிக்கவும் என்று சொல்லுகிறார்கள். ஏன் செய்யல அவங்க? தாய்மொழியில் தொழிற்கல்வி அதெல்லாம் செய்யல. தமிழுக்காக திமுக செய்தது ஒரு வாயாளருக்கு. நேத்தி அண்ணாமலை நல்லா பேசினார் மதுரை மாநாட்டில். 5000 வருடத்திற்கு முன்னதாக 12 நாயன்மார்களும் 66 63 நாயன்மார்களும் தமிழுக்கு செய்த தொண்டு, அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதையும் தவிர கந்த சஷ்டியை பற்றி சொல்லி இருக்கிறார். ஆக 5000 வருடமாக தமிழகம் இருக்கிறதே தவிர தமிழுக்கு இவங்க 10-20 வருஷமா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. 40 வருஷமா இவங்க திமுக ஒரு நாள் தமிழ் வளர்ந்ததுங்க. அந்த ஆண்டாள் திருப்பாவை பாடினார், திருவாசகம் பாடினார், மாணிக்க வாசகர், புறநானூறு அதெல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப ராமாயணம் வந்தது, திருவள்ளுவர் வந்தார், திமுக வந்தாங்க அவங்கெல்லாம். அதுதானே சீமான் நல்லா கேட்கிறாரு, அண்ணாமலை கேட்கிறாரு, அதுதான் நல்லா கேட்கிறாங்க அவங்க. ஏங்க ஒன்னே ஒண்ணுங்க, கம்ப ராமாயணத்தில் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே நாங்களே என்று சரணமடைந்தார் கம்பன். அதே மாதிரி பல ஒரு மொழிகளிலும் ஆண்டாள் திருவாடிப்பூரத்துக்கு ஜெகத்தொழித்தாள் வாழியை அதை சொல்லிட்டு மதுரையை பற்றி கூறுகிறார். அன்ன வயல் முதுவை ஆண்டாள் அரகற்கு பண்ணு திருப்பாவை பல்வதையும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு என்று திருப்பாவை இருக்கிறது, திருவாசகம் இருக்கிறது, திருப்புகழ் இருக்கிறது. அதுக்கெல்லாம் அவ்வளவு தொண்டு செய்த தமிழர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் திமுக வேண்டுமென்றே மற்ற மொழிகளை பற்றி பேசுகிறார்கள். திமுக தமிழர்களுக்கு காட்டு மீனாண்டி பாஷை என்று சொன்னாரு ஈவி ராமசுவாமி நாயக்கர். அதுக்கு என்ன கருணாநிதி பதில் சொல்றாரு? தயாநிதி மாறன் அவர்களுக்கும் கலாநிதி மாறன் அவர்களுக்குமான இந்த சொத்து பிரச்சனை எப்போது முடிவுக்கு வரும் அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கிட்டுமே எழுந்திருக்கு. அண்ணன் தம்பி உறவில் எந்த இடத்துல பயங்கரமான விரிசல் ஏற்பட்டுச்சு. தயாநிதி மாறன் கலாநிதி மாறனை ஃப்ராடு, 420 குற்றவாளியாக சொல்லி இருக்கிறார். எப்படிங்க ஒத்துமை வரும்? 35,000 கோடி ரூபாய்க்கு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களா? அப்படியே ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் திமுகவிற்கும் 10,000 கோடி 20,000 கோடி இருக்குது. அதுக்கு எனக்கு இல்லைன்னு நினைக்கிறார் தயாநிதி மாறன். தம்பி அண்ணனை அடிச்சுட்டு விட்டாங்க, தங்கச்சிக்கு பணம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. அவர் அனுப்ப அறிக்கை திமுகவிற்கு ஒரு கெட்ட அவப்பெயரை கொண்டு வந்து விட்டது. பிராம மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். சன் டெலிவிஷனில் ஒரு ஊழல் என்றது வந்து விட்டது. அந்த ஊழலை களையெறிய வேண்டுமானால் ஏன் தயாநிதி மாறன் இந்த விஷயத்தை
சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் கொண்டு போல. ஒண்ணு, இதே செந்தில் பாலாஜி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வெளில வரணும்ட்டு கேஸ் போட்டாங்கல்ல சுப்ரீம் கோர்ட்ல திமுக, இடிக்கு எதிராக, டாஸ்மார்க்கு எதிராக. அதே இடியை தானே இப்போ தயாநிதி மாறன் நம்புகிறார். கலாநிதி மாறன் மீது ஆக்ஷன் எடுக்கணும், அவர் அரெஸ்ட் பண்ணா சரியாகுமா? இந்த விஷயம் கண்டிப்பாக இரண்டு மாறன் அண்ணன் தம்பிகள் ஒருவர் ஜெயிலுக்கு போவது உறுதி. அங்க அந்த இருக்கக்கூடிய சன் டெலிவிஷனுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய பங்கு சந்தைகளை எல்லாம் என்போர்ஸ்மெண்ட் கழுதை போட்டார்னா சீரியஸ் ப்ராப்ளத்துல மாட்டிப்பாரு தயாநிதி மாறன். கண்டிப்பாக கலாநிதி மாறனை ஜெயிலுக்கு அனுப்புவதற்காக பாஜகவுடன் சேர்ந்து கொண்டு எதை ஒண்ணா செய்வார்கள். காம்ப்ரமைஸ் வருவது கடினம். இதுவரை உங்க பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு சார்.